ஹலோ கைஸ், வெல்கம் டு மீம் ரியாக்ஷன் பார்ட் 3 வீடியோ. ஸோ நம்ம ஒவ்வொரு மீமாக வச்சுருவோம். அண்ட் மறக்காமல் உங்களுக்கு எந்த மீம் பேஜெலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்கள இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இல்லைனா அவங்க போஸ்ட்லாம் லைக் பண்ணிடுங்க. ஆரம்பிச்சலாமா? ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்ப்போம். சரி, இன்னிலேருந்து கொஞ்சமாவது காசு சேர்த்து வைப்போம். ஏன்னா சிறு சேமிப்பு பெருவெல்லாம் சொல்லுவாங்களா, பழமொழி இருக்குல்ல. அப்போ தான் கரெக்டாக நம்ம மொபைலு, பைக்கு இல்லை வீட்டில் என்ன எக்ஸசைஸ் இருந்தாலும் அப்போ தான் கரெக்டாக பழம். அது எப்படின்னா நம்ம ஒரு காசு சேர்த்துக்கணும்னு சொல்லாமல் மட்டும் எல்லாம் ஆகுது. நல்ல வேலை நாம இதை பண்ணல. அப்பா கஷ்டப்பட்டு காசு எடுத்து ஃபோன் வாங்கி நம்ம கிட்ட கொடுப்பாரு, நம்ம அதை பிளாக் பண்றதா? இதெல்லாம் தப்புங்க. யாரும் பண்ணக்கூடாது. பண்ணா திருப்பி ஃபோன் வாங்குறதுக்கு ஆளும் இருக்காது. அண்ட் இட் ஹர்ட்ஸ் them emotionally. ஸோ டோன்ட் டூ இட். எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? நாம அழகா பஸ்ல போகும்போது, ஏதாவது காலேஜ் பஸ்லாம் போகும்போது ஒரே ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டை வச்சு கேட்டுட்டு இருப்போம்னு நினைப்பானுங்க. பட் நம்ம ஒரே சாங்கி அத்தனை கேட்கறது நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும். இல்லை நான் மட்டும் எப்படி பண்றேன்னா, இல்லை எல்லாம் இப்படி பண்றீங்களா? அதே மாதிரி தானா? கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கப்பா. ஸோப்பா, இந்த முடி பிரச்சனை தாங்க பெரும் பிரச்சனையா இருக்கு. நல்ல வேலை எனக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ நல்லா கம்மியாயிடுச்சு. பிரச்சனை இல்லை. எண்ணெய் வச்சு நல்லா முடிய நம்ம ஷைனிங் கண்டிஷனர் வச்சாலே கரெக்டா ஒர்க் ஆகுது. எல்லாமே பார்த்து பண்ணுங்கப்பா. டேய், மொட்டை வந்துடுவான். மொட்டை பாஸ் கூட மட்டும் போகாத. மீனோட பிரச்சனை மட்டும் அழகாக எஸ்கேப் போயிடுவான். எதையும் மந்திரத்தை தான் அழிக்க முடியும். நல்லா மண்டியில் ஏற்றிக்க, புரியுதா? திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டேன். எத்தனை வாட்டி ஒரே சீசன்ல எத்தனை அங்கிள் பேசுறீங்க? இதே மாதிரி 10,000 ஒருத்தன்கிட்ட தப்பா அனுப்பிச்சிட்டாங்க. அவன்கிட்ட பண்ணி ப்ரோ தப்பா 10,000 அனுப்பிச்சிட்டேன், அனுப்பிச்சுடுங்க சொன்னேன். அவன் ப்ரோ பணம் கஷ்டம் 500 எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். பட் எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்குங்க. பரவாயில்ல, அந்த 10,000 அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு இது எவ்வளோ பெட்டர். நாம மிஸ்டேக்னா வச்சுட்டு நாம மற்றவங்களை குறை சொல்ல முடியாதுல்ல. 5 வயது சிறியவன் கிளிமஞ்சாரோ செய்யணும் மாரி சாதனை. நாம 5 வயசு இருக்கும்போது என்ன பண்ணிருந்தோம்? ஏதோ பண்ணோமே. போன்ல சப்வே சேர்த்தோம்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தோம்ல. அதெல்லாம் அசிங்கம். இப்போ பார்த்தாதான் ஒரு மாதிரி கிரெஞ்சா தெரியுது. நல்ல மூவி சஜஸ்ட் பண்றாடே. வாழைப்பாடா சென்டிமீட்டர் அழுதுருவேன். ஏன்னா அழுவதுக்காதே ஏன்டா மூவி பார்க்க சொல்றீங்க? ஃபீல் கூட சொல்லுங்கடா. இதான் நல்ல மூவியா பார்க்க சொல்லுங்க. அவன் அப்படி பின்னாடி பார்த்துக்கலாம். நல்ல மூவிலாம் பரவாயில்ல. நம்மளுக்கு சொல்றதுக்கு அப்பா அம்மா தாண்டி இவங்க இருக்காங்களே. இவங்களாம் டெய்லி காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. பரவாயில்ல, இவங்க வரலன்னா கூட ஒரு டிப்ரெஷன் போகுது. இந்த மூவியை பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். பேரண்ட்ஸ் முன்னாடி ஒருத்தர் நம்ம கிட்ட ஒருத்தர். வீட்டுல வந்தா பார்த்திபன், வெளியே வந்தா லியோ. அந்த கேரக்டருங்க எல்லா வீட்லயும். நாம கூட நம்ம ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் எல்லாம் இப்படிதானே நினைப்போம். எத்தனை வாட்டி அதானே சார்ஜ் போடுவோம். சும்மா தானே இருக்கு. அப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமே, ஏன் நாம யூஸ் பண்ணும்போது ரெஸ்ட் கேட்கணும்? இதெல்லாம் தப்பு. நீயே பேசுற. 100 ரூபாய் ஹெட்ஃபோன் வாங்கி பாடுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும். ஒரு சில ஹெட்ஃபோன்னா ஒரு பக்கம் கேட்க, ஒரு பக்கம் கேட்காது. இப்போ ரீசெண்டா வேற ஸ்கேம் ஆயிட்டேன். நம்ம யூடியூப் கிளாஸ்ல போட்டிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஐயோ, இது என்னங்க புதுசா வராங்க. மென் டோன்ட் ஹேவ் ஃபீலிங்ஸா? டேய், இதெல்லாம் எவனும் சொல்ல மாட்டான்டா. எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்டா. அவன் காமிச்சிதான் மாட்டான் தவிர எல்லாருக்குள்ளயும் இருக்கும். சும்மா லூசு தனமெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இது கேட்ஸ் டாக்ஸ் கேட் வச்சுட்டாங்களா? இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஃபிக்ஸ். டாக்கு நம்ம ஒரு பிஸ்கெட் போட்டா பின்னாடி வரலாம் பிஸ்கெட் போடுவோன்னு. பூனை அப்படி கிடையாதுல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாட்டி தான். என்னத்த சொல்றது? 12 வயசுல இருந்து உன்னை மீட் பண்ணா நம்ம என்னத்த சொல்றது? தம்பி பார்த்து பக்குவமா இருந்துக்கோப்பா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நல்லா ஒவ்வொரு முடியும் யோசிச்சு எடு. கேட்க எடுக்க கூடாது, புரியுதா? அப்படிதான் சொல்றது, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. பட் எத்தனை பேர் இந்த லேபிள் வச்சிருக்கீங்க? ஸ்கூல் டைம்லாம் இந்த மாதிரி லேபிள் கிடைக்கிறது நான் பட்ட கஷ்டம் இருக்கு. எப்ப இது அப்புறம் பென்டனோட அந்த அந்த லேபிள், பவர் ரேஞ்சர்ஸ், மெயின் பவர் ரேஞ்சர்ஸ் தான். அந்த லேபிள்லாம் கிடையாது, ரொம்ப ரேரா போயிடுச்சு இப்பெல்லாம். டேய், அது எடுடா. எதமா? அதுதான் எதையடா எதையமா எடுக்கிறது? கண்ணு முன்னாடி இருக்கிறது கண்ணு தெரியல தானே அந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம திட்டுவானுங்களே. அதுவும் மெயினா எப்ப தெரியுமா? ஃப்ரிட்ஜில் இந்த கொத்தமல்லி தேடும் போது நம்மளுக்கு மட்டும் கிடைக்காது. கரெக்டா அம்மா மட்டும் எடுத்துட்டு போவாங்க. அது எப்படிடா? ஒரு நாள் அம்மா மாதிரி வச்சிருப்பாங்க. இல்ல அம்மாவுக்கு மட்டும் 3வது கண்ணு இருக்கா? டோன்ட் தப்பா சொல்லி தானே. கரெக்டா நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுத்துருப்போம், நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அம்மா வந்து எடுத்துருவாங்க. மதர் சுப்ரீமசி.